அண்ணாமலையின் புள்ளி விவரம் பொய்யாய் போனதாக செய்தியாளர் சந்திப்பில் கொங்கு ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகள் போல இப்போது இயங்க முடியாது என்பதை அரசு அமைவதற்கு முன்பாகவே கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சிகள் போல பேசுவதை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஓரளவுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதன் மூலம் ஜனநாயகத்தை ஓரளவு காப்பாற்றி இருக்கிறோம். மிகப்பெரிய மாறுதல்களை அரசியல் அமைப்பிலே இவர்கள் செய்ய முடியாது என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தேர்தல் கணக்குகளை விவரங்களை பார்க்கும் பொழுது 100 தொகுதிகளுக்கு மேலே வட இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவெல்லாம் சரியான கூட்டணி அமைந்திருந்தால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும், இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கும். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது நடக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள். கோவையில் எடுத்துக்கொண்டால் கூட 2014 இதேபோல் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணி அமைந்த பொழுது அன்றைக்கு கோயம்புத்தூரினுடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 33.2% வாக்குகளை பெற்றார். இன்றைக்கு அண்ணாமலை 32.7% வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார். 2014 பாரதிய ஜனதா கட்சி பெற்றதை விட இப்போது 0.5% கோயம்புத்தூரிலே குறைவாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இவ்வளவு வாங்கிவிட்டோம் அவ்வளவு வாங்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கு 3,89,000 வாக்குகளை பெற்றார்கள். இன்றைக்கு 4,50,000 வாக்குகள். அன்றைக்கு பதிவான வாக்குகள் 11,76,000. இன்றைக்கு பதிவான வாக்குகள் 13,50,000 மேலாக. அப்ப விகிதாச்சாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் கோவையிலே 2014 விட இப்போது 24 குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே செய்வதற்கான அந்த வாய்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.